நான் பேசுறேன்டா, நீ சும்மா இரு. சிவகாமி, சிவகாமி, சரவண அவன் மனசுல இருக்கிறத சொன்னாப்ல, சந்தியா என்ன ஆசைப்படுறாங்கிறதையும் சொன்னாப்ல. இதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆற, கோவப்படுற? சரவண நியாயமா நம்ம கிட்ட வந்து சொல்றானேன்னு நீ சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்ட என்ன சிவகாமி அர்த்தம்? மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு நிமிஷம் பொறுப்பா. இப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க? என் பொண்டாட்டிய போலீஸ் ஆக்க நான் ஆசைப்படுறேன், எப்படியாச்சும் அதை நிறைவேற்றிய தீர்வேன்னு சபதம் போட வந்திருக்கியா? என் பொண்டாட்டிய போலீஸ் ஆக்கணும்னு அனுமதி கேட்க வந்திருக்கியா? எதுக்கா இருந்தாலும் சரி, என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? இது குடும்பம் நடத்துற வீடா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? ஏதோ அவளால, அவளோட படிப்புனால நமக்கும் நம்ம வீட்டுக்கும் 4 நல்லது நடந்துச்சு. அவளை நான் பாராட்டினதும் உண்மைதான். அதுக்காக அவ இஷ்டத்துக்கு அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவாளா? அது எல்லாத்துக்கும் நான் தலையாட்டணுமா? அதானே அவ ஆசைப்படுறான்னு இவனை வந்து கேக்குறான் பாருங்க. இவனைதான் முதல்ல சொல்லணும். கோவப்படாத சிவகாமி, கொஞ்சம் நிதானமா தான் பேச. முடியாதுங்க. எப்ப நிதானமா இருக்கணும், எதுக்காக கோவப்படணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன நான் அப்படியே பேசாம சவ மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி சந்தியாவோட ஆசை மாதிரி. அதை அவங்க நிறைவேற்றி வைங்கன்னு கேட்கவே இல்லை. நானா தான் மனசு பொறுக்காம உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். அதனாலதான் இப்ப ஓ மேல நான் கோவமா இருக்கேன். அவ அடம் பிடிச்சா அடக்கி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இத பாருப்பா, நான் இன்னைக்கு சொல்றது மட்டும்தான் என்னைக்கும். எனக்கு எல்லாத்தையும் விட இந்த குடும்பத்தோட கௌரவம், மானம், மரியாதை தான் முக்கியம். சந்தியா போலீஸ் ஆகிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்க போறதில்ல. அத பத்தி மட்டும் பேசாத. அம்மா, ஏமா இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இத பத்தி பேசினா நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ எல்லாரையும் போல நல்ல அழகான ஒரு பொண்ணா, வசதியான வீட்டு பொண்ணாதான் நான் தேடினேன். ஆனா ஒருத்தி நீ படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி போன பார்த்தல, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் முடிவு பண்ணதுதான் இந்த படிப்பால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நீ பாத்தியா? அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வளர்ந்து நிக்குது. அந்த படிப்பு. சந்தியா பொய் சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அதை மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன்ல. வீட்டு வேலையெல்லாம் சுத்தம், ஒன்னும் தெரியாது. அதையும் நான் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டேன். சமையல் வேலையெல்லாம் ஐயோ சொல்லவே வேண்டாம், அதையும் பரவாயில்ல நான் விட்டுட்டேன். இதுக்கு மேலேயே வந்து போலீஸ் ஆகுறேன், கலெக்டர் ஆகுறேன்னு வந்து நின்னா அப்புறம் எதுக்காக அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்? அவ வீட்லயே இருந்துகிட்டு அவ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியதானே? கொஞ்சம் நிதானமா தான் யோசியும் சிவகாமி. சந்தியாவோட படிப்பால இதுவரைக்கும் சரவணனுக்கு எல்லாமே நல்லதுதானே நடந்திருக்கு. இதோ இப்ப கூட ஊரே சேர்ந்து இவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்கல்ல, அது யாரால? சந்தியாவால தானே. அவ இல்லன்னா சரவண அவ்வளவு பெரிய போட்டியில போய் ஜெயிச்சுட்டு வந்திருப்பானா? அது மட்டும் இல்லம்மா, சந்தியா எப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் யோசிக்கிறேன். தன்னோட படிப்பு இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்கோ மரியாதைக்கோ எந்த காலத்திலையும் தப்பான பேரை சம்பாதிச்சு தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அம்மா, நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆசை லட்சியம் இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி சந்தியாவோட மனசுல அப்படி ஒரு கனவா அவங்க அப்பா அம்மா விதைச்சிட்டாங்க. அம்மா, அதுல ஒண்ணு தப்பு இல்லையம்மா. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக உழைக்கிற சந்தியாவுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல என்னமா தப்பு? எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பேன்னு சந்தியா எத்தனையோ தடவை நிரூபிச்சிருக்காங்க. அம்மா இங்க பாருங்க, அவங்க போலீஸ்க்கு படிச்சு காக்கி சட்டை போட்டாலும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. கண்டிப்பா மாற போறதே இல்லை. அம்மா, நீங்களே ஒரு முடிவெடுங்கம்மா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடுங்க. சந்தியாவுக்கு நீங்க நல்லது செய்வீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் வரேன்ப்பா. டேய் சரவணா, சரவணா நில்றா.
அதானே பார்த்தேன். உடனே இவங்க 2 பேரும் சமாதானம் பேச வந்துட்டாங்களா? அத்தை வேற என்னமோ யோசிக்கிற மாதிரி அமைதியா இருக்காங்க. ஒருவேளை ஓகே சொல்லிடுவாங்களா? சேச்சே, வாய்ப்பே இல்ல. முடியவே முடியாதுன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருக்காங்களே, அதனால இதுக்கெல்லாம் அவங்க ஓகே சொல்ல வாய்ப்பே இல்ல. இங்க மாட்டிருந்த எங்க அப்பா அம்மா போட்டோ எங்க போச்சு? யார் எடுத்திருப்பாங்க? இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? செவத்துல மாட்டிருந்த போட்டோவை யார் கொண்டு வந்து டிரால வச்சிருப்பாங்க? அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. அவன் நினைச்சதை நிச்சயம் சாதிச்சிருவாடா. தப்பு பண்றவங்களையும் சமூக விரோதிகளையும் தட்டி கேட்கணுங்கிற கனவு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு, என்னோட லட்சியம். அப்பா, கடைசி நேரத்துல நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ உங்க கூட நான் இருக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் தவிப்போம் இப்போ எனக்குள்ள இருக்குப்பா. ஆனா நான் இல்லாததுக்கு பதிலாதான் கடவுள் சரவணனை உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. உங்க பொண்ணு காலம் முழுக்க யாரு கூட வாழ போறாளோ அவரோட கையதான் நீங்க கடைசியில புடிச்சிருந்திருக்கீங்க. அவர்தான் இப்போ உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்க போறாரு. நான் எப்படியாச்சும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதுக்காக நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன தயார் பண்ணீங்க. நீங்க சாக போறது தெரிஞ்சு என் கனவை எப்படியாவது நிறைவேற்ற நீங்க சரவணன் அடையாளம் காட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களோட பாசமும் அன்பும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குப்பா. கண்டிப்பா உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் நிச்சயமா ஒரு நாள் போலீஸ் ஆவேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? என்னங்க, என்ன ஆச்சு? நீங்க இன்னும் கடைக்கு போலியா? போகணுங்க. பார்வதி, நீ கூட யார்கிட்டயும் நோட்ஸ் வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல? ஆமா அண்ணி, அத நாளைக்கு போய்க்கலான் இருக்கேன். சரி, ஏங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம். மயிலு, நீ வா, எல்லாருக்கும் எடுத்து வச்சிடலாம். வா மயிலு, நீ என்ன மயில அப்படியே பாத்துட்டு இருக்க? வா, வந்து எடுத்து வை. வா. சரிங்கம்மா. வா. அடியே சந்தியா, நீ போலீஸ் ஆகலான்னு பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கே எகிரி குதிச்ச அத்தை உன்ன போலீஸ் ஆக விட்டுருவாங்களா? இதுல நான் வேற இருக்கேன். நீ போலீஸ் ஆன மாதிரிதான். செத்தடி நீ. என்ன எல்லாரும் அங்கேயே இருக்கீங்க? சூடாடுறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. வாங்க. எனக்கு பசிக்குதுப்பா, நான் போய் சாப்பிடுறேன். டேய் டேய் டேய், இருடா, நானும் வரேன். எனக்கு பசிக்குது. டேய் இரு. அத்தை, சாப்பிட வாங்க. அத்தை வாங்க, நீங்களும் வாங்க. இல்லைங்க, எனக்கு வேணாம். நான் கடைக்கு போறேன். ஏங்க வேண்டாமா?
நீங்க இன்னும் சாப்பிடலையே. எனக்கு பசி இல்லைங்க, என்னை வற்புறுத்தாதீங்க. சரவணா, ஏதாவது சாப்பிட்டு போ. வெறும் வயித்தோட போய் நாள் முழுக்க வேலை பாப்பியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க என்னத்த அவர் பாட்டு சாப்பிடாம போறாரு? உன் கண்ணுக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு போறான். என்ன கேட்டா நான் என்னத்த சொல்றது? என்னாச்சு மாமா? ஏதாவது பிரச்சனையா? நான் போய் சாப்பிடுறேன். சிவகாமி, நீயும் வா சாப்பிடலாம். நீங்க போங்க, எனக்கு பசிக்கலங்க. என்னாச்சு அங்க பாருங்க. சந்தியாவை ஒரு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு அவங்க கண்ட கனவு. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சிபிஐ மாதிரி டான் டான்னு கண்டுபிடிச்சாலே அது எப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவளுக்குள்ள எப்பவுமே ஒரு போலீஸ்காரி இருந்துட்டே தான் இருக்கா. ரொம்ப உஷாரா இருக்கணும் அர்ச்சனா. அவ போலீஸ் ஆக ஆசைப்படுறது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல போலீஸ்காரங்க பழக்கம் வேற அவளுக்கு இருக்கு. இப்பவே சந்தியா பாதி போலீஸ் தான். அவ ஆசைப்படுற மாதிரி போலீஸ்க்கு படிச்சுட்டா அவ்வளவுதான், நான் செத்தேன். என் நிலைமை அதோ கதிதான். இப்போதைக்கு என்னோட ஒரே நம்பிக்கை அத்தை மட்டும் தான். ஏன்னா அத்தைக்கு போலீஸ்னா ஆகவே ஆகாது. அதனால இதுக்கு எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல சரவண வேற விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் அர்ச்சனா, இப்ப நீ என்னடி பண்ண போற? அவ போலீஸ் ஆயிடக்கூடாது. கடவுளே, அவ போலீஸ் ஆயிடக்கூடாது. மேல இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டேன், அவளை மட்டும் போலீஸ் ஆக்கி விட்டுறாது. எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆக்கி விட்டுரு ப்ளீஸ். அர்ச்சனா, நீ என்னடி பண்ண போற? அவ போலீஸ் ஆக கூடாது. அத்தை கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே கூடாது. அத்தை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். போலீஸ் மட்டும் ஆயிட்டா அந்த வீட்ல நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி அந்த வீட்ல நமக்கு அங்க ஒரு மரியாதையும் கிடையாது. இன்னும் அவ போலீஸ்லாம் ஆயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு. சந்தியா, நீ போலீஸ் ஆக கூடாது. நீ போலீஸ் ஆக கூடாது. நீ போலீஸ் ஆகவே கூடாது. நீ போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ற, ஆனா நீ போலீஸ் ஆக கூடாதுன்னு நான் ட்ரை பண்றேன். ஐயோ, என்ன இப்படி தனியா புலம்ப விட்டாலே. பொண்ணு எப்படி, எது வரைக்கும் படிச்சிருக்கா? என் தங்கச்சி என்ன படிச்சிருக்கானா? படிப்பெனத்த பெரிய படிப்பு சிவகாமி. இவங்க தங்கச்சிக்கு படிப்பெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, வெறும் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. எம்காம் முதுகலை பட்டப்படிப்பில் தென்காசியை சேர்ந்த மாணவி சந்தியா பல்கலைக்கழக அளவில் 3வது இடம் பிடித்தார். நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆசை லட்சியம் இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி சந்தியாவோட மனசுல அப்படி ஒரு கனவை அவங்க அப்பா அம்மா விதைச்சிட்டாங்க. அவங்க போலீஸ்க்கு படிச்சு காக்கி சட்டை போட்டாலும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நான் எந்த காலத்திலையும் சந்தியா போலீஸ் ஆகிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். சரவணை வந்து கெஞ்சினாலும் சரி, சந்தியா வந்து என் காலில் விழுந்து கதறினாலும் சரி, என்னால் இதை ஏத்துக்க முடியாது. சரவணை ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கிற மாதிரி தெரியுது. அவன் சந்தியா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கான். அதுவும் அவனை சமையல் போட்டியில கலந்துக்க வச்சு அவனை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் சந்தியா மேல அன்பு, காதல், மதிப்பு எல்லாமே அவனுக்கு அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு நன்றி கடன் மாதிரி கூட சந்தியாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுவான். நானும் விடாப்புடியா இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னா சரவணனுக்கு என் மேல வெறுப்பு வர வாய்ப்பு இருக்கு. என்னை விட்டு விலகி போகவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு என் புள்ள வேணும். யாருக்காக இதை வேண்டான்னு சொல்றோமோ அவனே என்னை வெறுத்துடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சந்தியாவோட கனவை அவளை மறக்கிற மாதிரி செய்யணும். ஏற்கனவே குடும்பத்தோட நல்லதுக்காக அவ அப்படிதான் இருந்திருக்கா. சரவணன் தான் இப்ப அவளை தூண்டி விட்டுட்டு இருக்கான். இல்லம்மா, நீ ஏற்கனவே நினைச்சதுதான் சரி. இந்த போலீஸ் ஆசையை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு குடும்ப பொண்ணா லட்சணமா குடும்பத்தை கவனின்னு அவளுக்கு எடுத்து சொல்லணும். சந்தியா புத்திசாலி.
கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. என்ன சிவகாமி, ஆ, நான் போகும்போது இதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன், வரும்போது இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. வயசான காலத்துல இப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா மூட்டு வலி வந்துரும். ம், ஆமாமா. அதனாலதான் இப்ப கிளம்பி கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். ஆ, தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதம்மா, என்னால வர முடியாது. நீங்களே வரேன்னு சொன்னாலும் வேண்டாம், நானே சரி பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சந்தியா, அத்தை இங்க வாமா. சரவணங்கம்மா, சொல்லுங்க அத்தை. ஆ, அவரு வெளியில போயிருக்காரு அத்தை. காலையிலயும் அவன் ஒண்ணும் சாப்பிடல. இப்போ வாச்சும் அவன் ஏதாவது சாப்பிட்டானா? ஆ, சாப்பிட்டாரு அத்தை. சரி, உனக்கு இப்போ வேற ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணும் இல்லையே அத்தை. சரி, அப்போ என் கூட நீ வரியா? கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ம், போலாம் அத்தை. கோவிலுக்கா? அத்தை என்ன இவ்வளவு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க? கண்டிப்பா அது சாமி கும்பிட போற மாதிரி தெரியலையே. வேற என்னவோ இருக்கு. சரி வா போலாம். அத்தை 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 நானும் கோயிலுக்கு எதுக்கு இப்படி வரேன். ஓடி வர? பார்த்து வர மாட்டேன். இல்ல நானும் கோயிலுக்கு வரேன் உங்களோட. வரவாத்த. நீ எதுக்கு வரங்கற இப்போ? வயித்து புள்ளக்காரியா வேற இருக்க, அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். பேசாம நீ வீட்லயே இரு. கோயிலுக்கு தானே வரேன்றா சிவகாமி, இதுக்கே இவ்வளவு சண்டை? கூட்டிட்டு போயேன். இதுல எதுக்கு நீங்க தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்க. அர்ச்சனா, நீ எங்க வீட்லயே இரு. நாங்க சிவன் கோயிலுக்கு தான் போக போறோம். அவ்வளவு தூரம் நீ வந்து அலைய வேண்டாம். அப்படி உனக்கு போகணும்னா செந்தில கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் எதுக்காச்சும் போயிட்டு வா. நம்ம கிளம்பலாமா சந்தியா? ஆ, அத்தை ஒரு நிமிஷம், நான் அத்தை வந்துடுறேன். என் உள் மனசுக்கு தெரியுது சிவகாமி. எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் நல்ல முடிவா எடு சிவகாமி. நான் முடிவு எடுத்துட்டேங்க. அத்தை போலாமா அத்தை? ம், போலாம். ம், ஆ, வரேன். சரி, போயிட்டு வா, வரேங்க. பத்திரமா போயிட்டு வா. கோயிலுக்கு போய் என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. அத்தை வேற முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க. அது என்ன முடிவுன்னு தெரியலனா தலைய வெடிச்சிருமே. என்ன ஆனாலும் சரி, கோயிலுக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பொதுவா அவ வேலைக்கு போறனால எனக்கு விருப்பம் இல்ல. இதுல போலீஸ் வேலைனா சுத்தம். எந்த காலத்திலயும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த போலீஸ் ஆசையெல்லாம் நீயா இருந்தாலும் சரி, அவளா இருந்தாலும் சரி, இதோட மறந்துருங்க. சந்தியா போலீஸ் ஆகிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்க போறதில்ல. நான் நினைச்சதை விட அம்மா ரொம்ப விடாப்படியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் சந்தியாவை பத்தி தப்பா புரிஞ்சிருந்தாங்க. அப்போ கேட்டிருந்தா முடியாதுன்னு சொன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்போ சந்தியாவை பத்தி அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த குடும்பத்துக்காக தான் ஒவ்வொன்றையும் பண்றாங்கன்னு எல்லா விஷயத்திலும் நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா ஏன் இப்படி பண்ணணும்? சந்தியா நினைச்சதை படிக்க அனுமதிச்சா எந்த தவறும் இல்லையே. பாவம் சந்தியா எவ்வளோ ஆசையா படிக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அண்ணே, சக்கரை ஊருக்கு போயிட்டானே, ஃபோன் பண்ணியிருந்தான். அவங்க அண்ணன் கடை வச்சிருந்தால சூப்பரா போதான். அதுக்கப்புறம் கல்லீரை குறிச்சில இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்களே, அவங்க அப்பா தான் அதை பாத்துக்கிறாராம். சக்கரையை எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொல்லி படிச்சா மட்டும் போதுன்னு ஊருக்கு அனுப்பிட்டீங்க. அவன் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அண்ணே, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அண்ணே, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொன்ன? சரியா போச்சு போங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசனையில இருக்கீங்க. இல்லடா, வேற ஏதோ யோசனையில இருந்தேன். சரி சொல்றா, என்ன சொல்லிட்டு இருந்த? அண்ணே, சக்கரை ஊருக்கு போயிட்டானே, ஃபோன் பண்ணியிருந்தான். உங்களை கேட்டதா சொல்ல சொன்னான். வாங்கண்ணே, என்னென்ன வேணும்? 1/2 கிலோ ஜாங்கிரி, ம், ஒரு 1/2 கிலோ மைசூர் பாக்கு, ம், சமோசா ஒரு 5 கொடுத்துருங்கண்ணே. ம். இது போதில்லம்மா? இதுவே அதிகங்க. நான் என்ன லஞ்சா சாப்பிட போறேன். சரிங்க, நான் கிளம்புற டைம் ஆச்சு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்தா, போயிட்டு ஃபோன் பண்ணுமா? ஆ, சரிங்க. பாய். பாய். எவ்வளோ ஆச்சுங்க? என்ன சார், அவங்கள மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறீங்க? அவ பாளையங்கோட்டையில ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா. தினமும் இங்கிருந்து போயிட்டு வர முடியாதுல்ல, அதான் இன்னைக்கு கிளம்புனா திரும்ப சனிக்கிழமை தான் வருவா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், 2 வருஷமா இப்படி தான் சார் போயிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அங்கதான் தங்கியிருக்கா. இப்போ வண்டியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க கடையில விட்டுட்டு போயிடுவா. அப்புறம் நான் போய் எடுத்துப்பேன். அப்போ இந்த வாரம் 5 நாளும் நீங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருப்பீங்களா? ஆமா சார், அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அவளுக்கு டீச்சர் வேலை பார்க்கறது அவ்வளோ ஆசை. எனக்கு இங்க விவசாயம் இருக்கு சார்.
இல்லைன்னா நானும் ஒரு வீட்டை வாங்கி அங்கேயே போயிடுவேன். என்ன சார் இப்படி பிரிஞ்சிருக்கீங்கல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல? கஷ்டம்தான் சார். டீச்சர் வேலைங்கிறது அவளோட கனவு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வாத்தியாருங்க. பொண்ணை டீச்சர் வேலையில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு டீச்சர் ட்ரைனிங்ல சேர்த்தாங்க. அதுக்குள்ள எங்களுக்குள்ள லவ் ஆகி அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு சார். அதுக்காக அவ கனவை தியாகம் பண்ண முடியாது சார். பொண்டாட்டியை லவ் பண்ற ஒருத்தன் கம்மல் வளையல் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். அவங்க ஆசைப்படுறதை அடையிறதுக்கு நாம துணையா இருக்கணும் சார். என் பொண்டாட்டியை டீச்சர் ஆக்கி அழகு பார்க்கிறேன் சார். ஒருவேளை அவளோட கனவை நிறைவேற்றாம விட்டுட்டேன்னா வெளிப்படையா அவ காட்டிக்க மாட்டா சார். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு விட்டுருவா. இருந்தாலும் அது உள்காய மாதிரி காலத்துக்கு ஆறாது சார். சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாளே தவிர நிஜமான சந்தோஷம் இருக்காது சார். ஆனா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களே, எப்படி சின்ன புள்ள மாதிரி துள்ளி குதிச்சு போறா பாத்தீங்களா? இதுதான் சார் நிஜமான சந்தோஷம். தான் கனவை தன்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டோன்னு அப்பா அம்மா ஆசைப்பட்ட விஷயத்த நாம சாதிச்சிட்டோங்கிற ஒரு பூரிப்பு சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? சரிங்க சார், நான் வரேன். பாப்போம்.